Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரெட் ஜாமுன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது இதுக்கு வந்து என்னன்னா ஒரு பாக்கெட் பிரெட் இல்லைனா ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக பண்ணணும்னா ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மில்க் ஊற்றி பிசைஞ்சிட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம மீடியம் சைஸ் பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையானது ஏலக்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதாவது ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்துருக்கேன். இதுக்கு 300 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா பிச்சு போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் நம்ம நல்லா அரைச்சிட்டோம். பவுலில் கொட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். மில்க் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக மாவா அதாவது இனிப்பு இல்லாத பால்கோவா ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். பால் வந்து ஜாஸ்தி ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணணும். அதே மாதிரி உருண்டைகள் வந்து உருட்டுறப்போ கிராக் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 25 ml மில்க் எடுத்துருக்குறோம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இதே மாதிரியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டோம். இதில் வந்து மில்க் வந்து எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ இழுத்துரும் ப்ரெட்டு. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மில்க் அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு மீதி ஆகிடுச்சு. இப்போ டோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸில் நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கம்பி பதம் இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இன்னும் ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரெட்லேயே ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் வந்து கலர் பிடிக்குதுன்னா கலர் கூட போடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பர்னரில் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணணும். அப்போ என்ன கிராக் வந்து விழாமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவே வந்து கொஞ்சமாக பெருசாகும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாமுனுக்கு வந்து அதாவது கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். அதை பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து பிசுபிசுப்பு தன்மைன்னு சொல்லுவோம். கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஜாமுன் என்ன ஆகும்னா ரொம்ப அதாவது பர்ஃபி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த பதம் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணதை போட்டுக்கலாம். ஊற வச்சுக்கலாம். சுவையான பிரெட் ஜாமுன் ரெடி. பிரெட் ஜாமுன் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.